ஹாய், வெல்கம் டு மை நியூ சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் எப்படி பிஎஃப்பை அப்ளை பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசரில் போயிடுங்க. அதில் பிஎஃப் லாகின் யூஏஎன்ட்டு டைப் பண்ணிக்கங்க. அப்புறம் கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் மறுபடியும் கிளிக் கொடுத்துருங்க. இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே கொடுத்துருங்க. உங்களோட யூஏஎன்எம் அண்டு பாஸ்வேர்ட் ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுங்க. இப்போ டைப் பண்ணிங்க. ஏன்ட்டா ஆல்ரெடி இருக்குதுன்றதால நான் டேரெக்டாக அதை கிளிக் கொடுக்குறேன், அது அப்ளை ஆகிடும். சைன்இன் கொடுத்த உடனே உங்களுக்கு ஓடிபி ஒன்று ஜென்ரேட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், ஓடிபி ஒன்று வரும். நெக்ஸ்ட் பேஜில் தான் அந்த ஓடிபி போடுறதுக்கான ஆப்ஷன் காட்டும். ஓடிபி இப்போ வந்துடுச்சு, ஆனால் அந்த பேஜ் ஒன்றும் ஓப்பன் ஆகலை. வெயிட் பண்ணுங்க, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரும். ஓகே, அந்த பேஜ் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிபி அந்த பேஜில் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ போய் மெசேஜில் போய் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். பேஜ் பை பேஜ் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஓடிபி டைப் பண்ணுறோம். ஓகே, டைப் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் கொடுத்துறோம். சப்மிட் கொடுத்தோடனே இப்போ எல்லாரும் நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ ஓப்பன் ஆன உடனே லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு பட்டன் இருக்கும். அதில் ஆன்லைன் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில் கிளைம் ஃபார்ம் சொல்லிட்டு கொடுங்க. இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ அதில் நீங்கள் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை அதில் நீங்கள் டைப் பண்ணணும். திரும்ப வெரிஃபை பண்ணுறதுக்காக, கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை திரும்ப டைப் பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ வெரிஃபைன்னு கொடுக்குறேன். இப்போ வெரிஃபைன்னு கொடுத்த உடனே நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் பிஎஃப் அட்வான்ஸ்ன்னு கொடுத்துருங்க. செகண்டில் நீங்கள் எந்த கம்பெனின்னு சொல்லிட்டு அதில் கொடுக்க போகிறீங்க. தேர்டை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க, பிஸ்னஸா இல்லை மேரேஜா என்னான்ட்டு. நான் மேரேஜுன்னு கொடுக்குறேன். எவ்வளோ அமௌண்ட்டு, நீங்கள் 40,000 50,000 நீங்கள் எவ்வளோனா கொடுக்கலாம். நான் 2,000 போடுறேன். இப்போ எம்ப்ளாயி அட்ரஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அட்ரஸ், அவங்களோட அட்ரஸ், உங்களோட என்ன அட்ரஸோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ மாரியம்மன் கோவில் ஸ்டேட்லாம் டைப் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து ஊர் பேர், ஸ்டேட்டு இப்போ நம்ம தமிழ்நாடுனா தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட்னா விழுப்புரம் சொல்லிட்டு அதில் கிளிக் பண்ணணும். இப்போ வரலை, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, வந்துடுச்சு. விழுப்புரம் கொடுத்துட்டோம். இப்போ திரும்பவும் விழுப்புரம் கொடுத்துட்டு உங்களுடைய பின்கோட் நம்பர் கொடுத்துருங்க. என்னோட பின்கோட் நம்பர் நம்ம கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ பின்கோட் நம்பர் கொடுத்த அப்புறம் கெட் மொபைல் ஓடிபின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குல்ல, அதை டிக் கொடுங்க. கொடுத்த உடனே இப்போ நம்மளுக்கு ஒரு ஓடிபி வரும். நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும், ஓடிபியும் வரும். ஓடிபி வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகணும். நான் ஓடிபி காப்பி பண்ணிட்டேன். ஓகே, ஓடிபி காப்பி பண்ண அப்புறம் இப்போ இந்த என்டர் ஓடிபியில் உங்களுடைய ஓடிபி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்ச அப்புறம் வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் கொடுத்தா உங்கள் பிஎஃப் கிளைம் ஆகிடும்.